பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. மெதுவா வந்துருச்சா போதும். இங்க யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க. சாரி, கல்யாணம் மறு வீடுன்னு ஒரே அசதி. அதான் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. நல்லா தூங்கிட்டேன். நாளையில இருந்து கரெக்டா எந்திரிச்சிடுறேன். நீ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு இங்க எந்த அவசியமும் இல்லை. எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு இங்க ஆள் இருக்காங்க. நீ நிம்மதியா உன் இஷ்டத்துக்கு தூங்கலாம். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப எந்திரிச்சா போதும். ஒரு நிமிஷம். இந்தா காஃபி. இதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். குடி குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்காக நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். சாந்தி முகூர்த்தம் தள்ளி வச்சது உனக்கு ஓகே தானே? உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும்ல. கல்யாணமே ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு. இதுல இந்த விஷயத்தை கொஞ்சம் சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு புரியாது. ஆனா எனக்கு புரியும். எல்லாத்துக்கும் நாம டைம் எடுத்துக்கலாம். சரியா? மணி 8:30 ஆச்சு. இன்னும் எழுந்து வரல. புதுசா மெத்த ஏசி எல்லாம் பார்த்த உடனே நல்லா காலை நீட்டிட்டு தூங்குறாப்புல. இதுல ஆளுக்கு இவளுக்கு பெருமை சாமரம் வேற. இதை செஞ்சிருவா அதை செஞ்சிருவா. கண்மணி, நல்லா தூங்கியா? எங்க பாரு, நீ நேத்து மனசு சரியில்லாம படுத்த. அதனாலதான் நான் உன்னை இவ்வளவு நேரம் தூங்க விட்டேன். கல்யாணம் பண்ணி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. இவ்வளவு நேரம் தூங்காத. அந்த அம்மா வேற நம்மள எப்படா எதடா குறை சொல்லான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு சமையல் கட்டுக்கு வந்து யார் யாருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணு. இவன் என்ன மாமியார் கணக்கா பேசுறா? எப்ப தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும்னு எனக்கு தெரியாதா? வர வர இவ பேச்சு ரொம்ப ஓவரா ஆயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னடி யோசிச்சு நிக்கிற? போ, அவங்க சமையல் வேலைதான் பாத்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் போய் அதை பாத்துக்கோ. பாமா மகாராணி, இப்பதான் பொழுது விடிஞ்சுதா? எங்க வீட்டு பொம்பளைங்களா காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு வீட்டை மங்களகரமா வச்சுக்கிட்டாதான் வீட்டு ஆம்பளைங்க வெளியில போய் பொழப்ப பார்க்க முடியும். முத நாளே இப்படின்னா போக போக எப்படியோ? ஏசிய பார்த்ததும் தூக்கம் கலையிலையோ? நான் வேணும்னா காய்கறி நறுக்கவா? கிழவை கிழவை, என்ன நீ வந்தது வராதுமா கத்திய கையில தூக்கிட்டு நிக்கிற? அதெல்லாம் பழக்கம் இல்ல. இங்க பாரு, புது பொண்ணு வந்த உடனே நிறக்குடமா தண்ணி எடுத்துட்டு வரணும். அதான் எங்க வழக்கம். பொடி, வீட்டு பின்னாடி கிணறு இருக்கு, முழுக்க தண்ணி எடுத்துட்டு வா. வேகமா நட. இப்படி போன நாளைக்கு தான் தண்ணி எடுத்துட்டு வருவ போல இருக்கு. அண்ணே, நீங்க எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க. இங்க என்ன ஆளா இல்ல? கொடுங்க, நான் எடுத்துட்டு வர. கொடுங்க. முதல்ல குடத்துல இருந்து கையை எடு. அண்ணி விடுங்க, நான் எடுத்துட்டு வர. விடுங்க. குடத்துல இருந்து கையை எடு. அண்ணி, நான் அத்தையவே இந்த வேலை எல்லாம் பண்ண விட மாட்டேன். நீங்க போய் விடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சொன்னா கேளு, மரியாதையா குடத்துல இருந்து கையை எடு.
தெரியாம விழுந்துச்சு. ஏய் ஏய் மர மர இல்லடா ஒண்ணும் இல்லடா, என் மேலதான் தப்பு. என்னாச்சு ஏய் டேய் இல்லடா ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு கண்மணி? டேய் ராகவா வேண்டடா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் தம்பியை கை நீட்டி அடிப்ப? இவன் கிட்ட இருந்து நான் ஒதுங்கி ஒதுங்கி தானே போறேன். இவன் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறான்? ஏய் கண்மணி, என்ன பேசுற நீ? எனக்கு குடத்தை எடுத்துட்டு வர தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரிஞ்ச தாண்டி பிரச்சனை, தெரிஞ்சதான் பிரச்சனை. ராகவா தலையால அடிச்சுக்கிட்டனே, வேணா வேணான்னு கேட்டீங்களாடா? இன்னைக்கு பாரு எங்க வந்து எப்படி நிக்கிறோன்னு. ஏண்டி அவ என்ன உன்கிட்ட பிரச்சனையா பண்ணா? பட்டுன்னு கைய நீட்டி அடிக்கிற. இனிமே நீ இந்த வீட்ல தானே இருந்து வாழ போற. அண்ணன் பொண்டாட்டி தானே, நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிற கரிசனத்துல தானே தூக்கிட்டு வரேன்னு சொன்னா, அதுக்கு நீ அவன் மேல கைய வாங்குவியா? இவன் கரிசனத்தெல்லாம் யார் இப்ப கேட்டா? ஐயோ 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 ஐயோ, ஒரு ஆம்பளைய அதுவும் கொழுந்தன கைய நீட்டி அடிச்சவங்க குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படி பேசுறா பாத்தீங்களா? ஏண்டி வாழ வந்த வீட்ல முதல் நாளே இப்படி குரல் எடுத்து பேசுறோமேங்கிற அச்சம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? சொன்ன இவ வேணா வேணான்னு சொன்ன, கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னு கட்டி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இவ இதுவும் பேசுவா இதுக்கு மேலயும் பேசுவா. அத்தை, சும்மா இருக்க மாட்டே. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம விடுத. ஒண்ணும் இல்லையா? அத்தை அவ கொடுத்ததை விட நாலு அதிகமா கொடுப்பேன். வளர்த்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். ஒண்ணும் இல்லையாமே. கண்மணி உனக்கு என்னாச்சு கண்மணி? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கை நீட்டுவியா நீ? வாழ வந்த வீட்ல யாராச்சும் குழந்தை கை நீட்டி அடிப்பாங்களாடி? அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் உனக்கு? நான் அவனை தூக்க சொல்லி கேட்டேனா? வேண்டாம் வேண்டாம் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீணா புடிச்சு இழுத்து குடத்தை இப்படி கீழே தள்ளி விட்டுட்டான். அதுக்கு நீ அவன் மேல கைய வைப்பியா? கைய உடைச்சு அடுப்புல வைக்க. உடைப்ப அது வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா? அத்தை, விட்டுரு. தப்பு என்னோடது. நான் தான் தேவையில்லாம அவங்க முன்னாடி போய் நின்ட்டேன். ஏய், நீ எதுக்குடா அப்படி சொல்ற? இது உன் வீடு. நீ ராஜா மாதிரி எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். அவளுக்கு பிடிக்கலன்னா அவ ஒதுங்கி போட்டோம். ஆமா, நாங்க ஒதுங்கிதான் போயிட்டு இருந்தோம். இவன் தானே குடிச்சிட்டு வந்து என் அண்ணன் மேல கார் ஏத்துனா. இல்லாட்டி இவன் மூஞ்சில நான் எதுக்கு முழிக்க போறேன்? ச்சீ. கண்மணி, ஓ கடவுளே, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க கண்மணி? அம்மா, ஒரு மாசம் கூட ஆகலன்னு யார் இன்னும் பழசெல்லாம் பேசிட்டு இருக்கா? இவங்க வேணும்னா என்ன வேணாலும் பேசலாம், நான் மட்டும் அமைதியா கேட்டுட்டு இருக்கணுமா? நீ சீவி சிங்காரிச்சிட்டு நின்னா நான் அப்படிதான் பேசுவேன். ஏய், கேட்டுக்கோங்க. நீ என்ன பேச மனசுல என்ன இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க. நீ என்ன பேசுற? நான் தான் விடுன்றேன்ல. சும்மா இருடா. என்னடி இப்போ? என்ன? நான் ராத்திரி உன்கிட்ட பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ என் மருமகனை கை நீட்டி அடிக்கிறியா? என்ன நினைச்ச? இத நான் சும்மா விட மாட்டேன்டி. கண்மணி, உனக்கு ஹெல்ப் பண்ண தானடி வந்தாரு. ஏண்டி அவசரப்பட்டு கை நீட்டின? நான் யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கல வீரா. போதும், நிறுத்து கண்மணி. தப்பு ஓ மேலதான், அத ஒத்துக்க முதல்ல. ஏய், என் புள்ளைய அடிச்சதும் இல்லாம பதிலுக்கு பதிலா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை கொண்டு வந்து இந்த வீட்ல வச்சிருக்காரு பாத்தியா என் அண்ணன், அவரை சொல்லணும். இன்னைக்கு வரட்டும் அவரு. வரட்டும், நானும் சொல்றேன். ராகவா, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? 4 வீடு அவ கண்ணத்திலேயே. கண்மணி, நீ பண்ணது பெரிய தப்பு. என் தம்பி என்னல பாதி. அவனை நீ அடிச்சிருக்க கூடாது. அப்போ உங்க தம்பி பண்ணதெல்லாம் சரியா? அவன் பண்றது சரியா தப்பான்னு கேக்குறதுக்கு நீ யாருடி? அத அவர்கிட்டயே கேளுங்க. இப்ப எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க கண்மணி? பெரியவங்க பேசினா பேசி போட்டோம், நீ கொஞ்சம் அமைதியா இருடி. ஆமா, இப்ப உட்காந்து சொல்லி கொடுங்க. நீங்க சொன்ன உங்க பொண்ணு அப்படியே கேட்டுருவா பாருங்க. எல்லாம் நீங்க வளர்த்த லட்சணம் அப்படி. அத ஊரே பார்த்து சிரிக்குதே. ஆமா, நாங்க வளர்ந்தத பார்த்து ஊரே சிரிக்குது. நீங்க வளர்த்திருக்கீங்க பாருங்க, இவனை பார்த்து ஊரே பயப்படுது. கண்மணினா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எப்ப யார ஆக்சிடென்ட் பண்ணுவான்னு தெரியாதுல்ல. பேச்சு பேசுற பாரு அவ. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா தான் இரு. வாண்ணா, வா. என்ன பிரச்சனை? எதுவும் சொல்லாத, அமைதியா இரு.
டேய் ராகவா, என்னடா பிரச்சனை? மாமா நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்ன மாமா. கேட்காம குடத்தையும் விடாம புடிச்சு கீழே தள்ளி வீட்டுக்கு வந்த முத நாளே குடத்தோட புகுந்த வீட்டுக்குள்ள வரணும்னு உங்க தங்கச்சி தான் சொன்னாங்க. நேத்து போட்டோ கீழே விழுந்ததுக்கே என்னெல்லாம் பேசினாங்க. இப்போ தண்ணி குடம் கீழே விழுந்துருச்சு, அதுக்கு என்னெல்லாம் கதை கட்டுவாங்க. அந்த கோவத்துல தான் நான் டேய், உங்ககிட்ட கண்மணி உதவி கேட்டாளா? என்னண்ணா நீ மாறக்கிட்ட கேள்வி கேக்குற? அப்போ மாற பண்ணதா தப்புங்கறியா? போட்டோ உடைஞ்சதுக்கு நீ என்னென்னலாம் பேசுன, இதுக்கு இன்னும் என்னென்னலாம் பேசுவ? கண்மணி சரியாதான் சொல்லுது. ஓ, அப்போ இந்த அம்மா பதுசா குடத்தை எடுத்துட்டு வந்தாங்க, அத மாறன் தான் இழுத்து கீழே தள்ளி உடைச்சிட்டான். அதனால இவங்க பயந்து அவனை அடிச்சிட்டாங்க. அதுவும் நான் திட்டுவேன்னு இல்ல? அடேங்க அப்பா, சும்மா சொல்லக்கூடாது. ஏமா இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நீ எங்க இருந்து பிடிக்கிற? நீ சாதாரண ஆள் இல்லடி, பயங்கரமான ஆளுதான். கண்மணி பரவாயில்ல, விடுமா, நீ போய் வேலையை பாரு. அப்பா என்னத்த என்ன பேசுற நீ? அவளை உள்ள போ சொல்லிட்டு இருக்க. அப்ப பிரச்சனை அவ்வளவுதானா? வேற என்ன பண்ண சொல்ற? என் மருமகளுக்கு தண்டனை கொடுக்கணுமா? அப்படி கேளு. கேட்டியா ராகவா? உங்க அப்பா என்ன கேக்குறாருன்னு கேட்டியா? மருமகளாமா. வீட்டுக்கு வந்த முதல் நாளே கொழுந்தன கைய நீட்டி இவ அடிப்பா. அத நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு வாய மூடிட்டு சும்மா போயிடணும். ஏண்டி அம்மா நீ அடிச்சேன்னு கேட்டா அவன் என் முன்னாடி வந்து நின்னா கோபத்துல நான் அவனை அடிச்சேன்னு நியாயம் பேசுவான். இந்த வீட்ல யாரு வரணும், யாரு எங்க போகணும்னு முடிவெடுக்கிறதுக்கும் அதிகாரம் பண்றதுக்கும் இவ யாருடா? நாட்டாமா பண்ண வந்துட்டா? வள்ளி, நீ அப்பவும் அவன் பக்கம் தான் பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீ சொல்றதையெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவ இந்த வீட்டோட மருமக, இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படியா? அந்த உரிமையில என்னெல்லாம் வரும்? மாறனை பார்க்கும் போதெல்லாம் கையை நீட்டி அடிக்கலாம் அப்படிங்கறது வருமா? எதாண்டா வாதம் பேசாத. இவனதான் ஆரம்பத்துல இருந்தே கண்மணிக்கு பிடிக்கல. இவன் எதுக்கு அவகிட்ட போய் குடத்தை பறிக்கிறான்? தண்ணி குடத்தை 4 அடி தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டா இவன் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்களா? இப்படிலாம் ஏதாவது முட்டாள்தனமா பண்ணுவான்னு தான் கல்யாணத்துல கூட அவனை ஒதுங்கியே இருக்க சொன்னேன். எனக்கு கண்மணி பண்ணதெல்லாம் தப்பா தெரியல. இவன் தான் மாறணும். இதை இப்படியே விட்டுடுங்க. போய் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. போங்க. ராதி, என்னன்னா பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவ உன் புள்ளைய அடிச்சு அவமானப்படுத்துறது உனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். நேத்து வந்தவ முன்னாடி உன் புள்ளைக்கு நீ பெரிய மரியாதை வாங்கி கொடுத்துட்ட. சந்தோஷமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. நான் ஒரு பைத்தியக்காரி. உன்கிட்ட வந்து அவனை பத்தி பேசுறேன் பாரு. நீ என்னைக்கு அவன ஒரு மனுஷனா மதிச்ச, இன்னைக்கு மதிக்க போற. நான் புலம்பியதான் சாக போறேன். வீணா போன ஆக்சிடென்ட் எப்ப நடந்து தொலைஞ்சதோ அன்னையில இருந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு புலம்பி இவளை ராகவன் தலையில கட்டி வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டேன். அன்னைக்கே நான் சொன்னல, அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அதோட தொலைச்சு விடுங்கன்னு. யாராவது கேட்டீங்களா என் வார்த்தைய? எப்படி கேப்பீங்க? விதிப்படுத்துற பாடு. கல்ல கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி இவளை கட்டி இந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து மொத்தமா இறக்கி விட்டுருக்கீங்க. இதுல யாரெல்லாம் மூழ்கி சாக போறோமோ தெரியல. வள்ளி, கண்மணியை தப்பாலாம் பேசாத. எனக்கு யார் மூலமா கஷ்டம் வருதோ இல்லையோ,
ஆனா இவன் மூலமாவோ உன் வாய் மூலமாவோ தான் கஷ்டம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்குமே இவன் தானே காரணம். இப்பவும் அதான் நடந்திருக்கு. இப்ப கண்மணி இவர் அடிச்சதுனால இவர் என்ன குறைஞ்சு போயிட்டாரா? பஞ்சாயத்தை கூட்டிட்டு நிக்கிற. இவன் இப்படி பண்ணதுனாலதான் அவங்க குடும்பமே இப்படி வந்து நிக்குது. எனக்கு நிம்மதியே போச்சு. நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? காசு பணம் பொருள்னு போயிருந்தா என் தலையை அடமானம் வச்சாவது நான் கொடுத்துருப்பேன். போனது உசுறு. அதுக்கு என்ன ஈடு இருக்கு? அதோட மனசுல என்னென்ன ஆசை இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? சும்மா சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் ஊதி பெருசாக்கி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. நீ பேசுனா பேசு. நீதிமான் மாதிரி அந்த நீதியையும் நியாயத்தையும் கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இரு. உனக்கு யாருமே முக்கியம் இல்ல. என் புள்ளைய அவ அடிச்சது நினைச்சு என் மனசுதான் பதறுது. எப்படி கையை நீட்டி அடிச்சிட்டா? கண்மணி, அவன் பண்ணது தப்புதாம்மா. நீ யார் பேச்சையும் மனசுல வச்சுக்காத. உள்ள போ. வீரா, கூட்டிட்டு போமா உள்ள. கண்மணி நெல்லு. அப்பா, கண்மணி மாறன் நடிச்சது தப்பு. அதுக்கு கண்மணி என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்மணி மாறன் கிட்ட இப்போ இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும். டேய், என்னடா ராகவா, நீயும் உன் அத்தை மாதிரி ஆரம்பிச்சிட்ட? இல்லப்பா, என்னால அதை விட முடியாதுப்பா. அவ எப்படிப்பா மாறன் அடிக்கலாம்? மாறன் ஏன் தம்பிப்பா. ஏண்டா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? பா, அப்படி சொல்லாதீங்க. அவன் இந்த வீட்டுல ஒரு ஆளுதான். நீங்க 1000 சொன்னாலும் அவன் ராமச்சந்திரன் புள்ள, இந்த ராகவனோட தம்பி. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சியில எல்லாத்தையும் டீல் பண்ணாதீங்கப்பா. அப்படி யோசிச்சா எல்லாமே தப்பா தான் தெரியும். ஆக்சிடென்ட் நடந்ததை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. மாற தப்பு பண்ணியிருந்தாலும் கண்மணி கை நீட்டி இருக்க கூடாது. என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நான் இங்க தானே இருக்கேன். என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. அதுவும் மாற ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான். பிடிக்காதவனா இருந்தாலும் எதுக்கு வந்திருக்கான்னு தான் முக்கியம். கண்மணி அவனை அடிச்சிருக்க கூடாது. ராகவா, வேணாண்டா. டேய், நீ பேசாம இரு. இது ஏன் பிரச்சனை? டேய் ராகவா, வேணாண்டா, விடுறா. டேய் கார்த்தி, உனக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். நீ அமைதியா இரு. கண்மணி, மாறன் கிட்ட மன்னிப்பு கேளு. வேணாண்டா ராகவா, நடந்தது நடந்து போச்சு. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம்டா. சார், மாமா சொல்றதும் சரிதான். இது தப்பா தான் நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு கண்மணி. கண்மணி, நீ மாறன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அனி, நீங்க மன்னிப்புலாம் ஒண்ணும் கேட்க வேணாம். டேய், எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நீ தப்பு என் பேர்ல. நீ அமைதியா இரு. டேய், நீ பேசாம இரு. பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு தெரியாதா யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இல்லைன்னு? கண்மணி இங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்.
கண்மணி, மாறன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேட்கலன்னா மன்னிப்பு கேட்கலனா இனி நீ இந்த வீட்ல இருக்க முடியாது.